வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. நீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றீங்க. மிக்ஸ்டா தான் வீடியோ வருது. அந்த கட்சி எல்லா பாகுபாடு இல்ல, எல்லாத்தையுமே விமர்சனம் செய்றீங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் மேல என்ன அவ்வளவு கரிசனம்? ஒரு 2 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயம் சொல்லிடுறேங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட வேகம், அந்த விவேகத்துடன் கூடிய அந்த வேகமா பண்றாரு பாத்தீங்களா, அது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு அரசியல். இந்த காலத்து அதே அரசியல் எடுத்து பெரியவர்களே, சான்றோர்களே, மக்களே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவனும் தூங்கி போயிடும். ஏன்னா அவனுக்கும் அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை அவனுக்கே தலையில ஏகப்பட்ட மூட்டையா பிரச்சனை இருக்கு. மக்களுக்கு தேவை என்ன? நீ கொள்கையோ கோட்பாடோ, தளபதி விஜய் அவர்களோட மெயின் அஜெண்டா பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு எல்லாமே பக்காவா வச்சிருக்காரு. 50 தலைவர்களை வச்சு. இருந்தாலும் அந்த கொள்கையும் கோட்பாடுகளையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அதை சொல்லி உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா மக்கள் நலன், இந்த கொள்கையும் கோட்பாடு எல்லாமே எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும் உங்களுக்கு? மக்களோட நலன் தான். அந்த மக்கள் நலனுக்காக மட்டும்தான் அவர் டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் நிறையாங்க. சத்யராஜ் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லி விட்டு இருக்காரு. தளபதி விஜய் அவர்களே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா டார்கெட் பண்ணதெல்லாம் சரி, ஆனா அந்த தளபதி விஜய் அவர்களையே நீங்க டார்கெட் பண்றதுக்கு மறைஞ்சிருந்துல வந்திருக்கிறீங்க. நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொண்டர்களை எல்லாத்தையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்காரு. இப்போ அவரை பார்த்து நாம அவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு. விஜய் அவர்கள் எடப்பாடி தொகுதியில ஏற்கனவே அருண்குமார்னு ஒருத்தர் இருந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. அது பல விஷயங்கள் வந்துச்சு. நாம அதை பத்தி பேச போறதுல, ஓடுனவங்களை பத்தியும் புறமுதுகை காட்டி ஓடினவர்கள் பத்தி நம்ம பேசுறதே கிடையாது, பேசவும் தேவையில்லை. அது நம்மளுடைய டைம் வேஸ்ட். நம்மளுடைய அரசியல டைம் வேஸ்ட் இல்லாத அரசியல் தானே. அதனால அவங்க இல்லாம புதுசா ஒரு தனி சுயேட்சையா இருக்கிற ஒருத்தர், அவர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பயணித்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடையாளம் கண்டு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க. உண்மையிலுமே சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துக்காக அவருக்கு தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு சின்னத்தை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி சில தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. தயவு செய்து மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, குறைஞ்ச சம்பளம், எப்படி குறைஞ்ச சம்பளம் வாங்குற நானே மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, சந்திக்கவும் முடியல. அது உங்களோட தலையெழுத்து. உங்களுக்கு மக்கள் மேல ஆர்வம் இல்ல, மக்கள் நலன் மேல அக்கறை இல்ல, உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு படம் நடிக்கணும், பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நீங்க சுயநலவாதியா இருந்தா அதுக்கு நாங்க என்ன பொறுப்பா முடியும்? இரு விஷயத்த சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, குறைஞ்ச சம்பளம் வாங்குற நானே மக்களை சந்திக்க முடியல, ஆனா அதிக சம்பளம் வாங்குற விஜய் அவர்கள் எப்படி மக்களை சந்திப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பளம் வாங்குற, குறைஞ்ச சம்பளம் வாங்கியும் 10 ரூபாய் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இப்படின்னு கொடுக்குற ஒரு மனசு இருந்தா மட்டும்தான் அவன் மனுஷன். ஆனா உங்களுக்கு சம்பளம் வாங்குற, குறைஞ்ச சம்பளம் வாங்குறேன் அதனால மக்களை சந்திக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்க மனசுல இருக்கிறது எங்களுக்கு ஏன் திணிக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் வாங்குற சம்பளத்தை அத்தனையும் விட்டுட்டு இங்க மக்களுக்காக வந்திருக்காரு. அவரு மனுஷனா? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? நீங்க குறைஞ்ச சம்பளம் வாங்குற என்னாலே சந்திக்க முடியல, அப்ப சந்திக்க முடியல நீங்க என்ன? அப்ப தான தர்மம் உங்களால கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, அதனால உங்களால வர முடியல. மனசு இருக்குது, அவரு வந்திருக்காரு. இது என்ன ஸ்டேட்மெண்ட்? அப்புறம் நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு தலைவா படம் பிரச்சனை வரும்போது, அதாவது அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றீங்களே, அன்னைக்கு தலைவா படம் பிரச்சனை வரும்போது இப்படி பண்ணிக்கிறாருங்க. யார்? சத்யராஜ் அவர்கள் மேனரிசம் இப்படி பண்றாரு. இப்படி போய் பம்மிக்கிட்டு இருந்தீங்களே, அங்க இது மாதிரி சொல்ல முடியுமா? ஜெயலலிதா அம்மையாரிடம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களே, இது என்னங்க இது? யோசிச்சு பாருங்க. அவர் இருந்தது சினிமா துறை. அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரொடியூசருக்காக எங்கெங்க வளைந்து கொடுக்கணும், தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவங்களோட நலனுக்காக இப்போ இந்த லைன் அண்டர்லைன் பண்ணீங்க. நலனுக்காக அவர் அன்னைக்கு போயிட்டு அதுவும் தன்னுடைய கௌரவத்தையும் விட்டு பணிஞ்சு கேட்டாரு. அது மக்கள் நலனுக்காக. அந்த ப்ரொடியூசர் மக்களில் ஒருவர். அதே போலதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சொகுசு வாழ்க்கையும் விட்டுட்டு, பணம் எதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாயங்காலம் ஆனா நீங்க நானும் எல்லாமே குடும்பம் குட்டியோட போயிட்டு சாயங்காலம் ஒய்ஃப் சோறாக்குவா, நாம சாப்பிடுவோம், குழந்தைங்க இருக்கும், நம்ம மேல ஏறிட்டு விளையாடும், இல்ல ஜாலியா போலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கனவுகளோட நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம். இருக்கா இல்லையா? அவராலையும் சுத்திட்டு இருக்க முடியும். ஆனா இவர் அரசியல் வந்த ஒரே காரணத்துக்காக மனைவி அந்த டைவர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது. பையனும் சரி பேசுறது இல்ல, பொண்ணும் பேசுறது இல்ல. எவ்வளவு மனவலிய இது ஒரு குடும்பஸ்தனுக்கு உண்மையிலுமே தெரியும். அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலனுக்காக வந்த மனுஷன். யோசிச்சு பாருங்க. அதுதாங்க சொல்றேன், உங்களுக்கு அந்த ஃபீல் இல்ல. அதாவது சத்யராஜ் அவர்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் இல்ல. ஆனா எதையோ ஒண்ணு எடுத்து வச்சு பேசணுங்கிறதுக்காக பேசுறது எந்த வித நியாயம்? இதை நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி, அவருக்கு நான் பதில் சொல்ல போறது கிடையாது. அவருடைய நெருக்கமானவர் சொல்லணும். நெருக்கமானவர்ல தான் பெத்த மகனே சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா,
அதாவது பேச வேண்டிய இடத்த தளபதி விஜய் அவர்கள் சொன்னதான் கம்முனு உம்முனு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாக் வந்து நான் வேணா போஸ்டர் போடுறேன். அதை சொல்லி நான் ரிப்பீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா அவங்க சிபிராஜ் அவர்களே அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு இதுக்கு வந்து எங்க கம்முன்னு இருக்கணுமோ கம்முன்னு இருதுங்க, உம்முன்னு இருக்கிற இடத்துல உம்முன்னு இருதுங்க, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ ரிலீஸ்ல பேசுனதை அவர் ஸ்டேட்மெண்டா அதை ரிப்ளையா கொடுத்து முடிச்சிட்டார். நானும் அதே மாதிரி முடிச்சிடுறேன். இது வேணாம், ரைட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? எதுவும் இல்லைங்க, அவர் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் தான். அது கட்சி தலைவர், கட்சி பிரச்சனை அது போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவர் கட்சி தலைவர் தான். அது பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர். அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்காரு. அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து எனக்கு தம்பி அது இதெல்லாம் சொல்லிட்டு அவரோட நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும், அதுதான் அவரோட நோக்கம். அதுக்கு எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட், இதெல்லாம் விட்டுல நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவும் சொல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட நோக்கம், விஜய் அவர்களோட நோக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும். அப்படின்னா நீங்க யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு, அதாவது டிவிகேவுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு உங்களோட ஓட்டுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது ஓட்டையே உடைச்சிடாதீங்க, எல்லாத்தையுமே இது பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது நேரா அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க சொல்றோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் எல்லாருமே கேட்கறாங்க என்னன்னா, நீங்க கூட்டணியில இருக்கு, நீங்க என்டிஏ கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க போறது கிடையாது, அந்த ஓட்டு எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பெரும்பாலும் அதுதானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு முதல் வெற்றி கிடைச்சிருச்சு, மசோதா வந்து அங்க நிறைவேறல, அந்த மறுவரையறை அது செஞ்சாங்க இல்லையா, அந்த எம்பி சீட்டோட எண்ணிக்கை உயர்த்துறது, இது மாதிரி மறுவரை செய்யறத அவங்க வந்து அங்க வாக்குப்பதிவுலாம் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதுல அவங்க தோத்து போயிட்டாங்க, இதுவே எங்களுக்கு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றோம், நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது. அதனாலதான் மக்கள் கிட்ட வந்து தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஜெயிக்காத ஓட்டு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிக்கிறோம், டிஎம்கேவை வந்து அனுப்பிச்சு விட்டுறலாம். கரெக்ட் தானே? கரெக்டா தானே கேட்கறாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாத தமிழக மக்கள் அத்தனை பேருமே தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிகைங்க 80s எல்லாம் வந்து ஹீரோயினா இருந்திருக்காங்க, நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்துல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் படம், அப்புறமேட்டுக்கு அவன் இவன்ல கூட வந்து அந்த கஞ்சாலாம் இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த அந்த அம்மா தான், அவங்க தான் வந்து ஹீரோயின். அவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து நேற்று பேசுனதுக்கு, ஒரு படத்துல வந்து ஒரே படத்துல வந்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் சிஎம் கூட ஆகலாம், ஆனா இது நிஜத்துல வந்து நீங்க அரசியல்ல சிஎம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு கேள்வி நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க, ஒரு படத்துக்கு எங்கெங்க போறீங்க பிரகாஷ்ராஜ், நீங்க ஒரே ஒரு பாட்டுலயே ஆயிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா கேட்டு விட்டாங்க, சுருக்குன்னு கேட்டு விட்டாங்க. ஒரே பாட்டுல வந்து சிஎம் ஆயிரலாமே, ஏன் நீங்க படத்தையெல்லாம் எழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எம்ஜிஆர் வந்ததும் தெரியல, ஜெயலலிதா அம்மையார் வந்தது தெரியல, கலைஞர் அவர்கள் வந்ததும் தெரியல, ஏன் ஸ்டாலின் அவர்களே படத்துல பாட்டுல நடிச்சிருக்காங்க, உதயநிதி அவர்கள் எவ்வளவு ஹீரோ படம் நடிச்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஓ, ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் ஹீரோவா ஆனாதான், அதாவது இந்த முதலமைச்சரா அங்க வந்து நின்னாதான் உங்களுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லாத போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அந்த போஸ்டர் அப்படியே எடுத்து போடுறேன், அந்த போட்டோவை பாருங்க. எல்லாரும் இன்னைக்கு தமிழ் திரையுலகெல்லாம் மோஸ்டா எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஏன் இவ்வளவு நாள் அப்படியே ஒரு அமைதி காத்தாங்கன்னு தெரியல. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் இந்த ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ராஜ்மோகன்னா இவர் இல்ல, துணை பொதுச் செயலாளர் இல்ல, ராஜ்மோகன் தான், ராஜ்னு சொல்லுவாங்க. அவரு குக்கு வித் கோமாளிகளோட வந்து வின் பண்ண அப்படியே அவரு, அப்புறம் ஜனனி ஐயர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேருங்க இப்போ ஒவ்வொருத்தரா ஒண்ணு, நம்ம விடிவி கணேஷ் அவங்களும் வராங்க. அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க பேர் என்னது, தாமரை, பிக் பாஸ் தாமரை, அவங்களும் வந்து இன்னைக்கு ஓட்டு கேட்க வராங்க. சோ இது மாதிரி தமிழ் திரையுலகத்துல அத்தனை பேருமே இன்னைக்கு சைலண்டா இருந்தவங்க எல்லாருமே வந்து நேரா ஓட்டு கேட்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது இந்த தமிழ் திரையுலகில இவருக்கு ஆப்போசிட் ஒற்றுமை இல்ல, எங்க நாம போய் இவருக்கு சப்போர்ட் பண்ணா நாளைக்கு வந்து எதிர்காலத்துல வந்து ஒருவேளை அந்த அரசாங்கம் அமைஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினைச்சிருந்தா நம்ம வந்து 1947 நம்ம சுதந்திரம் பெற்றிருக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு இருந்தா, காந்தியடிகள் பயந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருந்திருக்க முடியுமா? நம்மளுடைய தேசத்தந்தை காந்தியடிகள்
பல பிரச்சனைகளை தாண்டி அவர் வந்து இதே சத்தியாகிரகம் போராட்டம் எத்தனைங்க அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அத்தனையும் அவளுக்கு எவ்வளவு மன உளைச்சல் வந்திருக்கும். ஆங்கிலேயர்களால் இன்னைக்கு இவ்வளவு மீடியா இருக்குது, அன்னைக்கு செய்தித்தாள் ஒண்ணுதான் எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருப்பாங்க. அத்தனையும் தாண்டி வந்தாருன்னா அவர் கூடிய வந்த தொண்டர்களும் அவர் கூடிய வந்த அந்த பக்தர்கள், தேச பக்தர்கள், அவங்கதான் ஒரு 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 தூய ஒரு 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 சக்தி இருக்குது, கெட்ட சக்தி இருக்குது. அந்த கெட்ட சக்தியை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படிங்கும் போது அத்தனை பேர் ஒண்ணு சேர்றாங்க. அதுக்கு வந்து நல்ல சக்திகளா ஒண்ணு சேர்ந்தது கெட்ட சக்தி அழிக்கும். அது மாதிரி ஒரு நல்ல சக்திகள் அனைவரும் ஒரு நல்ல சக்திக்கு ஒரு தீபமா இருந்து அரவணைப்பா இருந்து சேர்றாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது கண்கூடா. ரைட். இதெல்லாம் விட்டுட்டு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது என்னன்னா எடப்பாடியில வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவரு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரா அங்க இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து எல்லாமே ஓகே. ஆனா உங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கடைசி நேரத்தில் டிமிக்கி விட்டாரு. அவர் போயிட்டு அப்படி என்னோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும் போனதை எஸ்கேப். அது வந்து என்னென்ன நியூஸ் சொல்றாங்க, நான் அதுக்குள்ள போகல. ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒருத்தர் சுயேட்சன் என்ன ஒருத்தர், அவர் பேர் பிரேம்குமார்னு நினைக்கிறேன், முடிஞ்சா அவரோட போட்டோ போடுறேன். அந்த பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியமா அவர் சொல்றாரு. காரணம், அவர் தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்தவர் தான், அவர் சுயேட்சை நிற்கிறாரு. இனிமேல் இந்த எடப்பாடி தொகுதிக்கு நம்மளுடைய ஆதரவு இவருக்கு தான், தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு சின்னத்தை தான் வந்து அவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தொலைக்காட்சி சின்னத்தில் போட்டியிடுகிற பிரேம்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதனோட வரிசை வந்து 12வது வரிசையில் இருக்கும். அப்படியே அந்த பட்டன் வந்து நம்மளோட ஓட்டர் மிஷின்ல போய் பார்த்தோம்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அதுல 12வது நம்பர்ல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். தயவுசெய்து அதை பார்த்து அழுத்தி விட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அவர் சொன்னதும் பல பேருக்கு சென்று இருக்கும். நாம இதன் மூலியம் சொல்றதுனால நம்மளே பாக்குற, நம்மளே ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மறுபடியும் சொல்றேன். சோ எடப்பாடி தொகுதியில அவங்க நோட்டாவுக்கு போட சொல்லவும் இல்ல இக்னோர் பண்ணவும் சொல்ல, தேர்தலை புறக்கணிக்கவும் சொல்லல. அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர், அவர் தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்தவர், அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். 12ஆம் வரிசையில் இருக்கிற அந்த சிம்பல் தான் தொலைக்காட்சி சின்னம், மறக்காத ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அது உங்ககிட்ட சேர்த்திட்டேன். சோ இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெற்ற உணர்வு மற்றவங்க அதே உணர்வு பெறுவீர்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.